ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? நான் பார்க்க போனால் ஃப்ரைடே ஸ்பெஷல் தான். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அமாவாசை வேறு. சரி, சாம்பார் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். சரி, சாம்பாரோட இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் குழம்பு வச்சிடலாம். காலிஃப்ளவர் இருக்குது, நம்ம காலிஃப்ளவர் குழம்பு வச்சலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு வச்சு முட்டைக்கோசு கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்த்தலாம். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு காலிஃப்ளவர் தான் அது. இது நல்லா க்ளீன் பண்ணி தான் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதில், பச்சை கலர் பூச்சி. அதில் எல்லாத்துலேயுமே இருக்குமா என்னன்னு தெரில, ஒவ்வொரு இதில் வந்து இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணணும். அது சில பேர் இது இருக்கிறனாலே சில பேர் வாங்க மாட்டாங்க அந்த காலிஃப்ளவரை. அதனால் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். சுடு தண்ணிலே அப்படியே விட்டுறணும். அது 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் நல்லா சூடான சோம்பு தான் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா புரிஞ்சுனேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணதுக்கு மறந்துட்டு அப்படியே முழுசாகவே போட்டாச்சு. நம்மகிட்ட பெரிய வெங்காயம் இல்லாதனால சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமே சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை. இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகணும். நம்ம எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சாம்பார் வைக்கல. எப்பொழுதும் வெள்ளி சாயில் வந்து சாம்பார் தான் வைப்போம். இன்றைக்கி தான் சாம்பார் வைக்கல. சரி, காலிஃப்ளவரே இருந்துச்சு, சரி இதே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே குழம்பு வச்சாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு 12:30 ஆகிட்டு. நான் சாரி 12 மணி ஆயிடுச்சு. காலை சாப்பாடு சாப்பிட 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன். நான் தான் சொன்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன். ஒரு மாதத்துக்கு தேவையானதில் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாதத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்போக்கிப்போ அரைக்க தேவை கிடையாது. ஏன்னா ஏன்னா ஒரு நாளைக்கு 100 தடவைலாம் கரண்ட் போகுது. உங்கள் ஊர்லாம் போகுதான்னு சொல்லுங்கள். எத்தனை டைம் கரண்ட் போயிட்டே தான் இருக்குது. எதுக்கு இப்படி போகுதுன்னே தெரில. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நேற்றுக்கே பிளான் பண்ண வீடெலாம் தொடச்சிட்டு எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு தான் வாஷ் பண்ணணுன்ட்டு. சரி வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வாஷ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கிளைமேட் வந்து மோசமாகிடுச்சு. மழை பெய்கிற மாதிரி கிளைமேட். வெயில் கொஞ்சம் கூட வெயில் அடிக்கல. எப்படியோ பெட்ஷீட்லாம் துவைச்சி எல்லாத்தையும் காய வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து வகுந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டது இல்லாமல் இன்னும் 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். என்னடா வெள்ளை கலரில் தான் காலிஃப்ளவர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டனால மஞ்சள் கலரில் இருக்குது. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் செய்யணும், சும்மா செஞ்சிடாதீங்க. ஆனால் கடையில் சில்லி போடுறாங்க, அது எப்படி போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பார்க்கல. இருந்தாலும் நான் எப்பொழுதுமே செய்யும்போது சுடுதண்ணியில் போட்டு தான் செய்வேன். அப்படியே பச்சையாக சேர்க்க மாட்டேன். ஏன்னா 2-3 டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்ததில் பூச்சி, சின்ன சின்ன பூச்சி, பச்சை கலர் பூச்சி இருந்துச்சு. அது காலிஃப்ளவரே தூக்கி போட்டுட்டேன், கீழே போட்டுட்டேன் வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் பூச்சி இருக்கிறனால நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க, இதில் பூச்சி இருக்கும், அதனால தான் நான் வாங்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது, வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் காலிஃப்ளவரை. இது கூட வந்து சுண்டல், காராமணி இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. நார்மலாக காலிஃப்ளவர் மட்டும் தான் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கலை. ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இப்போ வந்து தனி மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன், தனி மல்லித்தூள். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் மசாலா, வேறு எதுவும் சேர்க்கல. அப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. சில பேர் பொட்டுக்கடல சேர்ப்பாங்க. இங்கே பெரும்பாலாமல் இங்கே வந்து எல்லா குழம்புலையும் பொட்டுக்கடல வைக்காத குழம்பு எந்த குழம்பும் கிடையாது. இங்கே உள்ளவங்கலாம் எல்லா குழம்புலையும் பொட்டுக்கடல வைப்பாங்க. அது வந்து வளவளன்னு இருக்கும். ஏன்னா அது குழம்பு நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு பொட்டுக்கடல வைப்பாங்க. இங்கே அதனால் ஒரு வீட்டில் எப்படியும் 5-6 பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களா, கம்மியாச்சும் குழம்பு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி தான் ஊற்றுவாங்களாம்.
அதெல்லாம் எப்பொழுதுமே கல்லன்னு சொல்லுவாங்க இங்கே. நம்ம வந்து பொட்டுக்கல்லங்கிறோம், இங்கே வந்து கல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு கை பொடி கல்ல போட்டு தான் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க. அது என்னமோ எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு குழம்புக்கும் நல்லா இருக்காது. அது மட்டும் தான். நானும் வைப்பேன் ஏதாச்சும் ஒரு குழம்புக்கு. நம்ம வந்து இப்போ பூரி மசாலா செய்கிறதுக்கு வைப்பேன். ஏதாச்சும் ஒரு குழம்புக்கு வைப்பேன். சன்னா மசாலாவுக்கு வைப்பேன். ஒவ்வொரு குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு குழம்புக்கும் நல்லா இருக்காது. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. எப்பயாச்சும் ஒரு டைம் சேர்க்கலாம். டெய்லியும் சேர்த்தா நம்ம மூஞ்சில அடிச்ச மாட்டோம் ஆயிரும் அந்த கல்ல சேர்க்குறனால. அதோட குழம்பு சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் கல்ல சேர்க்குறதுனால. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் துருவி அரைச்சி வந்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு குழம்பு போதும். அதெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். வேறு குழம்பும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் கூட எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான். ஒரு மூடியில் பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி அரைச்சி வந்திருக்கேன். அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு காலிஃப்ளவர் வந்து பக்கோடா தான் பிடிக்கும். காலிஃப்ளவர் சில்லி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கூட குழம்பு வச்சு ஒவ்வொரு டைமும் சாப்பிட்டு அப்படியே பழக்கமாயிட்டு இப்போலாம் குழம்பு வைக்கிறது. ஏன்னா டெய்லிக்கும் ஒவ்வொரு குழம்பு வைக்கிறதுனால மாற்றி மாற்றி. இப்போ நம்ம ஊரில் இருந்தால் புளிக்குழம்புனா வாரத்தில் எப்படியும் செவ்வாய் வெள்ளியில் வந்து நான் எப்பொழுதுமே வந்து சாம்பார் தான் வைப்போம். மற்ற நாளில் புளிக்குழம்பு அது மட்டும் ஒவ்வொரு இதை வைப்பாங்க. கருவாட்டு குழம்பு அப்படி வைப்பாங்க. இங்கே வந்து வைக்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்ப்படி குழம்பு வைப்பேன் எப்பொழுதுமே. காலிஃப்ளவர் நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு வச்சுருவேன். அதெல்லாம் ஒவ்வொரு காய் ஒவ்வொரு குழம்பு, அவ்வளோதான். குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக காலிஃப்ளவராக தான் தெரியுது. இந்த குழம்பு நம்மளுக்கு போதும். மூடி போட்டு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடு வடித்தாச்சு. இவ்வளோ தான் குழம்பே. போதும், ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் நம்மளுக்கு. அதனால் மிச்சம் இருந்தால் கூட நைட்டுக்கு இது தோசைக்கு கூட ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். கறி குழம்பு மட்டுமே ஒரு டேஸ்ட் இருக்கும். கறி கிழம்புன்னு சொல்லாங்க, சாரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ், காலிஃப்ளவர் குழம்பு, முட்டைக்கோஸ், கேரட் பொரியல். இந்த ரெசிபி நான் வந்து இருந்த காய வச்சு செஞ்சுட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி இதை போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.